Swayam Prabha. Digital India. Educated India. சென்ற பாடத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு 3 சப்ளை 4 டிமாண்ட் கணக்கை எடுத்துக்கொண்டு அதை எக்ஸலில் எப்படி போடுறதுன்னு முதல்ல இப்போ போட்டிருந்தோம். இதை இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போன பாடத்தில் பார்க்கவில்லை. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட சொல்யூஷனுக்கு காஸ்ட் 423. ஆனால் கொடுக்கப்பட்ட சொல்யூஷன் நமக்கு உகந்த சொல்யூஷன் அல்ல. காரணம் என்னன்னாக்கா 20 தேவை அப்படிங்கிற இடத்துல நம்ம 15 தான் கொடுக்குறோம், 30 தேவைங்கிற இடத்துல 14 தான் கொடுக்குறோம், 50 தேவைங்கிற இடத்துல 14 தான் கொடுக்குறோம், 150 தேவைங்கிற இடத்துல 20 தான் கொடுக்குறோம். ஆக இந்த சொல்யூஷனை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணி கரெக்டாக வருதுங்கிறத பார்க்கணும். சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஏன்னா நம்ம என்ன முன்னாடியே பார்த்துட்டோம். மொத்த இருப்பு 3 இடங்களில் கூட்டினா 150, மொத்த தேவை 4 இடங்களில் கூட்டினால் 150, ஆக அனுப்ப முடியும். ஆக ஒரு சொல்யூஷன் இருக்குது இதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது இப்போ எக்ஸலில் போய் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல எக்ஸலில் சால்வர் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதை முன்னாடி எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆக டேட்டா அப்படிங்கிறது மேலே இங்கே இருக்கும். நான் இந்த கர்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், டேட்டா அப்படின்னு சின்னதாக இருக்கும். அந்த டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னாக்க வலதுகை பக்கத்து எண்டில் இங்கே சால்வர்னு ஒன்று இருக்கும். அந்த சால்வர் அப்படிங்கிறது இருந்ததுன்னாக்க நீங்கள் ஏற்கனவே அது சால்வர் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது இல்லை அப்படின்னாக்க நீங்கள் சால்வரை இன்ஸ்டால் பண்ண முடியும். சாதாரணமாக உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸல் வெர்ஷன்லேருந்தே அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஃபைல் அப்படின்னு லெஃப்ட் சைடில் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வரும். இந்த இடத்துல நிறையா வரும். ஸோ இந்த ஃபைலில் வரும்போது கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வரும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஆடின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆடின்ஸ் அப்படின்னு போய் ஆடின்ஸை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இங்கே வரும். இப்போ நமக்கு வேணுங்கிறது சால்வர், அதனால சால்வர் ஆடின் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுவோம். சூஸ் பண்ணிவிட்டு சால்வர் ஆடின் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு போனோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாப்அப் வரும். ஏற்கனவே இதில் சால்வர் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல டிக்காக இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ டிக் இல்லாமல் இப்போ அந்த இடத்துல சால்வர் இல்லைன்னாக்கா உங்களுக்கு டிக் இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த சால்வர் ஆடின் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஆக இப்போ நான் திருப்பி இந்த சால்வர் ஆடின்ங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே அனாலிசிஸ் 4மே நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகே அப்படின்னு போட்டிங்கன்னாக்கா இப்படி வரும். போட்டுட்டு கோ, இப்போ நம்ம ஏற்கனவே இருக்குது அதனால் சால்வர் இங்கே வந்துடும். இல்லை ஓகே போட்டு நீங்கள் கோ போட்டிங்கன்னாக்கா அந்த இடத்துல சால்வர் வந்துடும். ஆக இப்போ சால்வர் அங்கே இருக்குது. சால்வருக்குள்ளே போகலாம். சால்வரை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப் ஆகும். இந்த விண்டோவில் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னங்கிறத பார்க்கணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் காஸ்ட்டை குறைக்கிறது. ஸோ கொடுக்கப்பட்ட சொல்யூஷனுடைய காஸ்ட் எவ்வளவு? 423. அந்த காஸ்ட் ஆகப்பட்டது J9 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஆக இந்த இடத்துல அப்ஜெக்டிவ்னு ஒன்று மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை பேக் ஸ்பேஸ் போட்டு குறைச்சி விட்டு அதை ஒன்றும் இல்லாமல் கொண்டு வந்துட்டு இந்த 423 இருக்குது பாருங்கள், அதான் கொடுக்கப்பட்ட சொல்யூஷனுடைய காஸ்ட். அது J9 ஆர் J9ங்கிற இதில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா J9 அப்படிங்கிறது அங்கே வரும். உங்களால் அது சின்னதாக இருக்குது, அதை பார்க்க முடியும். J9ங்கிற இடத்துல வந்துடும். ரெண்டாவது அப்ஜெக்டிவ் மேக்ஸிமைசேஷனா மினிமைசேஷனான்னு கேட்கும். ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் படிக்கும் பொழுது நம்ம கற்றுக்கொண்டிருப்போம்.
இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ங்கிறது ஒன்று மேக்ஸிமைசேஷனாக இருக்கும் அல்லது மினிமைசேஷனாக இருக்கும். இந்த இடத்துல மினிமைசேஷன், செலவை குறைக்க வேண்டும். வரவுனாக்க மேக்ஸிமைசேஷன், வருமானம்னா மேக்ஸிமைசேஷன், லாபம்னா மேக்ஸிமைசேஷன், செலவுனா மினிமைசேஷன். அதை நம்ம மினிமைசேஷனுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே மின்னு எழுதியிருக்கு. நம்ம தான் எழுதினோம் மின் அப்படின்னு அங்கே எழுதினோம். அது மினிமைசேஷன் ஞாபகம் இருக்கணும். தவறுதலாக மேக்ஸிமைசேஷனில் போட்டிருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம செலவை குறைக்க வேண்டும், கூட்ட முயற்சிக்கக்கூடாது. ஆக இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், மின் இருக்கும். அந்த இடத்துல நம்ம மின்னுங்கிற பட்டனை இப்போ கிளிக் பண்ணணும். மேக்ஸில் டிஃபால்ட் மேக்ஸில் இருக்கும், அது வேண்டான்னு சொல்லிட்டு மின்னில் கிளிக் பண்ணால் அது மின்னுக்கு வந்துடும். இது ரெண்டாவது பண்ணணும். மூணாவது வேரியபிள்ஸ், எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்குது, எந்த இடத்துல அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் உக்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த 12 வேரியபிள் இருக்குது. அதுக்கு தான் வேல்யூ கொடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 6 4 8ன்னு ஒரு 12 ஆர்பிட்ரரி வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேரியபிள் 12 வேரியபிளுங்கிறது I5 ஆரம்பித்து L8 L7 முடிகிறது. ஆக அதை நம்ம அப்படியே எழுதலாம், இதை அப்படியே கிளிக் பண்ணிடலாம். இங்கே ஆரம்பித்து இந்த ஃபஸ்ட்டு பை சேஞ்சிங் வேரியபிள் செல் அப்படிங்கிறதுல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த 1ல் போட்டிங்கன்னாக்கி இது முதல் 4 3 கீழே 12. ஸோ ஆக I5 ஆரம்பித்து L7 முடிந்துவிடும். ஸோ வேரியபிள் டிஃபைன் பண்ணியாச்சு. முதல்ல அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணினோம், ரெண்டாவது மேக்ஸிமமாக மினிமமானு டிஃபைன் பண்ணோம், மூணாவது 12 வேரியபிள் எங்கே இருக்குதுன்னு டிஃபைன் பண்ணிட்டோம். நாலாவது கன்ஸ்ட்ரெயின்ஸை இப்போ போடணும். 7 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. 3 சப்ளைக்கு 3 கன்ஸ்ட்ரெயின்ட் லெஸ் தேன் ஈக்குவல் டுவாக இருக்குது. 4 டிமாண்டுக்கு 4 கன்ஸ்ட்ரெயின்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது. இந்த 7ஐயும் சால்வருக்குள்ளே கொண்டு வரணும். அதனால் ஆட் அப்படின்னு போட்டுவிட்டு 3மே லெஸ் தேன் ஈக்குவல் டுவாக இருக்கிறதுனால ஒரே இதுவாக காமிச்சுடலாம். ஸோ 1 கிளிக் பண்ணி 1 2 3 3ம் இங்கே இருக்குது. அது 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா I12 I14. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், I12 I14 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏற்கனவே டிஃபால்ட்டில் இருக்குது. அதனால் ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டு இந்த 40 60 50 K12 to K14 வந்துடுது. இந்த 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இப்போ போட்டாச்சு. 3ஐயும் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணியாச்சு. அடுத்த 4ம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ 15ல் கிளிக் பண்ணி 1 2 3 4 4ம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, இங்கே டிஃபால்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு இருக்குது. இதை ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். போட்டாச்சு. ரைட் ஹேண்ட் சைடை கிளிக் பண்ணிவிட்டு 4 20 30 50 50 இதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ 7 கன்ஸ்ட்ரெயின்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் விண்டோவை கேன்சல் பண்ணிட்டோம்னாக்கா திருப்பி பழைய விண்டோவுக்கு வந்துடுவோம். இங்கே இருக்குது 7 கன்ஸ்ட்ரெயின்ட்டு இங்கே 2ஆக காட்டப்பட்டிருக்கிறது. முதல் ரோவில் முதல் 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, அடுத்ததில் அடுத்த 4 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயத்தை முக்கியமாக பண்ணணும். லீனியர் ப்ரோக்ராமிங் பண்ணும்பொழுது மேக் அன்கன்ஸ்ட்ரெயின்ட் வேரியபிள்ஸ் நான் நெகட்டிவ். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ல் எல்லா வேரியபிளும் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதற்கு நான் நெகட்டிவிட்டி என்று பெயர். அதை தான் இங்கே பண்ணுறோம். அது டிக் பண்ணணும். டிஃபால்ட்டில் அது டிக்காக இருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, லீனியர் ப்ரோக்ராமிங் நம்ம பண்ணும்பொழுது சால்வர் ஆப்ஷன்ஸ்னு 3 ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டில் GRG நான் லீனியர்னு இருக்கும். அதை கீழே ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் எல்பின்னு ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணணும். லீனியர் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதத்தில் தான் சால்வ் பண்ண போகிறோம். அதனால் சிம்ப்ளெக்ஸ் எல்பிங்கிறது லீனியர் ப்ரோக்ராமிங், அதனால் அதை சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம சால்வ் பண்ண முடியும். ஆனால் அதற்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த கேள்வி என்னன்னாக்கா, இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இப்போ ஃப்ரிட்ஜை மாதிரி ஒரு பொருளை அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கொடுத்த சொல்யூஷனில் 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கோம். நம்ம 1.5 1.25 2.25 அப்படின்லாம் கொடுக்கல. 2.25 ஃப்ரிட்ஜை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியுமா? முடியும். ஆனால் அந்த கால் ஃப்ரிட்ஜுக்கு வேல்யூ இருக்காது. ஆக இப்போ இந்த வேரியபிள் இன்டீஜராக இருக்க வேண்டுமா, முழு எண்களாக இருக்க வேண்டுமா, அல்லது விகிதங்களாக ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ப்ராக்டிக்கலாக நம்ம ஃப்ரிட்ஜ் அனுப்புகிறோம், டிவி அனுப்புகிறோம்,
டேபிள்ஸ் அனுப்புகிறோம், வாஷிங் மிஷின்ஸ் அனுப்புகிறோம், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா விகிதங்களில் இருக்க முடியாது, இன்டீஜரில் தான் இருக்கணும். அதனால் சில நேரங்களில் வந்து எண்ணெய் அனுப்புகிறோம், அரிசி அனுப்புகிறோம், அரிசி மூட்டைகளை அனுப்புகிறோம்னாக்க முழு நம்பராக இருக்கணும். அரிசி அனுப்புகிறோங்கும்போது 15.5 கிலோ அனுப்ப முடியுமே, 25.75 கிலோ அனுப்ப முடியும் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அந்த மாதிரி சில இது வரும். ஆக இந்த மாதிரி இன்டீஜர் போடுறது பெட்டர்னு நமக்கு தோணும். அதனால் இன்டீஜர் போடலாம். நம்ம ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டோம், அதனால் இன்டீஜர் போட்டுடலாம். எப்படி இன்டீஜர் போடுறது? திருப்பி ஒரு ஆட் பண்ணி செல் ரெஃபரன்ஸ், இந்த 12 வேரியபிளும் இன்டீஜராக இருக்கணும். எந்த 12 வேரியபிள்? இந்த 12 வேரியபிளையும் சூஸ் பண்ணியாச்சு. இந்த ட்ராப் டவுனில் கீழே போனீங்கன்னா இன்ட்டுன்னு இருக்கும். ஆக இன்டீஜர் ஆக்கியாச்சு, ஆட் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணால் அது 3வது கன்ஸ்ட்ரெயின்ட்டாக வருது. 12 வேரியபிளையும் நம்ம இன்டீஜராக ஆக்கிவிட்டோம். சால்வ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது சிம்ப்ளெக்ஸ் எல்பியில் இருக்குது, நான் நெகட்டிவ் எல்லாம் போட்டாச்சு. சால்வ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண வேண்டியது தான் வேலை. கிளிக் பண்ணிட்டோன்னாக்க சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்துருது. கீப் சால்வர் சொல்யூஷன். ஓகே, சால்வர் சொல்யூஷன் என்ன? இது வந்து வேறு கலரில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பிளாக் கலரில் ஆக்கிடலாம். ஹோம் பிளாக் கலர், இதையும் எல்லாத்தையும் பிளாக் கலரில் ஆக்கிடலாம், பிளாக் கலரில். ஸோ சொல்யூஷன் என்ன சொல்கிறது? மொத்த காசு நமக்கு செலவு 920 ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு தடவை, திருப்பி சால்வ் பண்ணி காட்டுறேன். சால்வ் பண்ணும்போது திருப்பி டேட்டா சால்வர், இப்போ திருப்பி அதையே சால்வ் பண்ண போகிறோம் இன்னொரு முறை. இல்லை நம்ம இந்த சொல்யூஷன் வேண்டுமென்றே மாற்றி 120ன்னு ஏதானு ஒன்று போட்டு ஒன்றும் இதில் கொஞ்சம் இழுத்து விட்டால் வந்துடும் 1320. இப்போ திருப்பி சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ண உடனே இங்கே வந்து ஒரு சால்வர் ஃபவுண்ட் அ சொல்யூஷன், ஆல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஆப்டிமாலிட்டி கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடுன்னு எழுதியிருக்கும். அந்த சென்டென்ஸ் வந்ததுனாக்க தான் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சில சமயங்களில் வந்து செல் வேல்யூஸ் டூ நாட் கன்வர்ஜ் அப்படின்னு வரும். அப்போ ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு ஆச்சரியக்குறி வரும், பெங்குன்னு ஒரு சத்தம் வரும். இப்போ நம்ம சால்வ் பண்ணி முடிச்சோடனே சத்தமே போடல பாருங்கள், அப்படியே குவைட்டாக இருக்குது. ஆனால் அது வந்து இந்த ரெட் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ஆச்சரியக்குறி வந்து ஏதானு ஆச்சு, அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் எப்படி வரும்ன்ட்டு. அது வந்ததுனாக்கா எங்கோ தவறு ஆயிருக்கு, சரிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அழகாக சால்வ் பண்ணிடுது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சென்டென்ஸ் வரணும், ஆல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஆப்டிமாலிட்டி கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறது வரணும், வந்துடுது. ஆக இப்போ கீப் சால்வர் சொல்யூஷனில் இருக்குது, ஓகே போட்டுடலாம். சால்வர் சொல்யூஷன் வந்துடுது. ஆக மொத்த குறைந்தபட்ச செலவு 920. அதை விட குறைந்த செலவில் இதை பண்ண முடியாது. 40 இருக்குது முதல் இடத்துல, 40 வெளில போயிருக்கு, 60 இருக்குது, 60 போயிருக்கு, 50 இருக்குது, 50 போயிருக்கு. அதே மாதிரி 20க்கு 20 வந்திருக்கு, 30க்கு 30 வந்திருக்கு, 50க்கு 50 வந்திருக்கு, 50க்கு 50 வந்திருக்கு. எப்படி அனுப்பணும்னாக்க முதல் இடத்தில் இருக்கும் 40ஐ முதல் 2 டிமாண்டுக்கு 20 அனுப்ப வேண்டும். அடுத்த இடத்தில் இருக்கும் 60ஐ டிமாண்ட் 3க்கு 10, டிமாண்ட் 4க்கு 50 அனுப்பணும். மூன்றாவது இடத்தில் இருக்கும் 50ஐ டிமாண்ட் 2க்கு 10, டிமாண்ட் 3க்கு 40 அனுப்ப வேண்டும். அது சொல்யூஷனில் இருக்குது. அப்படி அமிச்சோன்னாக்க எல்லாம் 40, 60, 50 கரெக்டாக போகும், 20, 30, 50, 50 கரெக்டாக போகும். குறைந்த செலவாக 920 வரும். ஸோ சால்வரில் இதை சால்வ் பண்ணியாச்சு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். கையில் சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத பின்னாடி காட்ட போகிறோம். அதற்கு முன்னால் இதை ஒரு தடவை நம்ம பண்ணியாச்சு. இது ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரி ஆகிடுது. சால்வரை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத மறுபடியும் ஒரு முறை இந்த கோர்ஸில் நம்ம படித்தாச்சு. இன்னும் சில விஷயங்கள் இதில் இருக்குது, அதையும் இன்றைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணினோம், ஃப்ரிட்ஜு அப்படின்னு நம்ம எடுத்துட்டதுனால எல்லாத்துக்கும் இன்டீஜர் கொடுத்தோம், அது இன்டீஜராக ஆன்சர் கொடுத்துருது.
இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஃப்ரிட்ஜாக இருக்கிறதுனால அது இன்டீஜர் தான் அனுப்பணும். 20 அனுப்ப முடியும், மதிப்பு இருக்குது. 19 அனுப்ப முடியுமா? அனுப்பலாம், ஆனால் அந்த ஹாஃபுக்கு மதிப்பு கிடையாது. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது போயிடும். அது நமக்கு நல்ல லாபகரமான விஷயம் இல்லை. ஆனால் இதே பொருட்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அரிசியாக இருக்கலாம். அரிசி மூட்டைகள் இல்லை, அரிசியாக இருக்கலாம். மூட்டைகளாக கூட இருக்கலாம். 1.5 மூட்டை அனுப்பலான்னு வச்சுக்கலாம். அப்போ இன்டீஜராக இருக்கணுமா? தேவையில்லை. ஆக ஒரு க்யூரியாசிட்டி நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வத்தில் அந்த இன்டீஜர் இல்லாமல் பண்ணினா என்ன ஆறுதுங்கிறத ஒரு தடவை பார்க்கலாம். அப்படி பண்ணாமல் இன்டீஜர் போடாமல் சால்வ் பண்ணால் அது பாட்டுக்கு நமக்கு எங்கேயானு 19 ஃப்ரிட்ஜை அனுப்புன்னு சொல்கிறதா, இல்லை அது புரிந்து கொண்டு 20 மாதிரி முழு எண்களாகத்தான் அனுப்புகிறதா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆர்வத்தில் பார்க்கலாம். அதை எப்படி பண்ணுறோன்னாக்க, இந்த சால்வரில் போயிட்டு இந்த இன்டீஜர் 3ஆவதாக போட்டிருக்கோம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். அது இன்டீஜரை டெலீட் பண்ணிட்டோம்னாக்க அதை சூஸ் பண்ணிவிட்டு போய் டெலீட்னு போட்டால் டெலீட் ஆகிடுது. அந்த 20 இதுவும் 12 இதுவும் போயிடுது. இப்போ முழு எண்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லை. அப்போ முழு எண்களாக கொடுக்கறதா இல்லை 19 அனுப்புன்னு சொல்கிறதா பார்க்கலாம். திருப்பி ஒரு தடவை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணானாக்க அதே சொல்யூஷன் தான் வருது. இன்னும் ஒரு க்யூரியாசிட்டியில் நம்ம இதுவும் பண்ணலாம். இந்த 20 20.5 அப்படின்னு எழுதலாம். இந்த 40 38.77ன்னு எழுதலாம். இல்லை, இது இன்டிஜராக எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அது 9.5 இருக்குது. இப்படி வச்சுக்கலாம். இது 37.77. இங்கே வரல, இங்கே ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. இந்த இதில் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் இப்படி வருது. இது என்ன ஆகுது பார்க்கலாம். 55.5 இங்கே 56 ஆகிடுறது, இங்கே 57.5 இருக்குது. இதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னாக்க 37.66 அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் கொடுத்தா இது 943 தான் காட்டுது. இங்கே ஒரு 1 போட்டோன்னாக்கா 948 காட்டுது. இப்போ நம்ம திருப்பி சால்வ் பண்ணி பார்க்கலாம். டேட்டா சால்வர். இப்போ முழு எண்களாக இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதே 920 கொடுக்கறது அழகாக முழு எண்களாக தான் கொடுக்குறது. ஆக நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்க, இந்த 40, 60, 50ங்கிறது முழு எண்களாக இருக்கும் பட்சத்தில், இந்த 20, 30, 50, 50ங்கிறது முழு எண்களாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஆன்சர் முழு எண்களாகத்தான் வரும் அப்படிங்கிறது நம்ம தியரியாக ப்ரூவ் பண்ண முடியும். இதை அழகாக பார்க்க முடியும். இப்போ இதே உதாரணத்துக்கு இந்த 40 நான் 40.5 நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. 40.5 மாற்றுகிறேன். இந்த 50 50.5 நான் மாற்றுகிறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ முழு எண்களாக வருதா இல்லை ஃப்ராக்ஷன்ஸ் வருதான்னு பார்த்தா சால்வ் ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் வருது. 20.5 9.5 அப்படின்லாம் ஃப்ராக்ஷன். ஆக இந்த இருப்பு அதுவும் தேவை, அந்த நம்பர்ஸும் முழு எண்களாக இருந்தால் சொல்யூஷன் முழு எண்களாக வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக மறுபடியும் இதை 40 மாற்றி இதை 50 மாற்றி விட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னாக்க நம்மளுக்கு பழையபடி அந்த முழு எண்கள் வந்துவிடும். 920 வந்துவிடும். இது முதல்ல நாம் கற்றுக்கொண்டு பார்க்க வேண்டிய விஷயம். இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னங்கிறத இப்போது பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், மொத்த இருப்பு 150, மொத்த தேவை 150. ஆக இது பேலன்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இன்னும் 2 விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது அதில் ஒன்று என்னன்னாக்க, மொத்த கையிருப்பு மொத்த தேவையை விட அதிகமாக இருக்கலாம், மொத்த இருப்பு மொத்த தேவையை விட கம்மியாக இருக்கலாம். ஆக இப்போ மொத்த இருப்பு மொத்த தேவையை விட அதிகமாக
இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆக இந்த 50ங்கிறத நான் ஒரு 60 ஆக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆக மொத்தம் இருப்பு வந்து உங்களுக்கு 60 60 160, 120 + 40 160, மொத்த தேவை 150. ஆக மொத்த இருப்பு 160, மொத்த தேவை 150. அதனால நம்மளால் தேவையை மீட் பண்ண முடியும். இப்போ என்ன சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாறுகிறதா அப்படின்னு பார்க்கலாம் சொல்யூஷனை. ஸோ சால்வர் அது வந்து நீங்கள் நம்ம இங்கே 60ஆக நான் மாற்றினதுனால இங்கே 60ஆக மாறிவிட்டது ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி இங்கே ஒன்றும் மாற்றமே பண்ணலை, அதெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ திருப்பி ஒரு தடவை சால்வ் பண்ணி பார்த்தோம்னாக்க சால்வ் அதே வருது, அதே ஆன்சர் வருது. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மொத்தம் 160 இருக்குது. முதல்ல 40 இருக்குது, 40 இங்கே இருக்குது, 40 அமுச்சு விட்றோம். அடுத்ததில் 60 இருக்குது, 60 அமுச்சு விட்றோம். மூணாவது இடத்துல 60 இருக்குது, ஆனால் 50 அமுச்சு விட்றோம். 60ஐயும் அனுப்பவில்லை, ஒரு 10 அனுப்பப்படாமல் இருக்கிறது. ஏன்னாக்க மொத்தம் இருப்பு 160, மொத்த தேவை 150 தான். அதனால் தேவையை பொறுத்த வரைக்கும் 20 தேவை, 20 அனுப்புகிறோம், 30 தேவை, 30 அனுப்புகிறோம், எல்லாம் மீட் பண்ணிடும். இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம். இந்த 4 இடங்கள் இருக்கே தேவை இடங்கள், 20 30 50 50 தேவைப்படுறது, அங்கே 21 அனுப்பிச்சா என்ன, அதிகம்தான் இருக்கே நம்மக்கிட்ட, இல்லை 30 கூட அனுப்ப முடியுமே அப்படின்னு கேட்டால் அது என்ன பதில் வரும்னாக்க, நீங்கள் அதுக்கு ஒரு 30 அமிச்சிங்கன்னாக்க செலவு இன்னும் அதிகமாகும். அவங்களுக்கு தேவை 20 தான், அந்த 20 கொடுத்தா போகிறோம். 21 கொடுக்கலாம், அவர் வாங்கிப்பார், ஆனால் நம்மளுடைய காசு அதிகமாகும், அனுப்பும் செலவு அதிகமாகும். அவரை பொறுத்தவரை மினிமம் 20 வேணும், 20 கொடுத்தாச்சு. அவர் மினிமம் 25 வேணும்னு சொன்னார்னா 25 கொடுப்போம், இருக்குது. ஆனால் அவர் மினிமம் 20ன்னு சொல்லும் பட்சத்தில் அவருக்கு 25 கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தோம் என்றால் நமக்கு செலவு அதிகரிக்கிறது. ஆக அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் கொடுப்போம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். ஆக மொத்த இருப்பு அதிகமாக இருந்தாலும் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கொடுக்கும், அந்த பாக்கி வித்தியாசத்தை அனுப்பாது. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 10 அதிகம் இருக்கிறது, அந்த 10 வந்து அனுப்பலை. மூணாவது இடத்துல இருக்கிற 60 அது 50 தான் அனுப்புறது. ஏதாவது ஒரு இடத்துல 10 குறையும், இல்லை 2 இடங்களிலே 5 குறையிற மாதிரி கூட இருக்கலாம். அது இந்த நம்பர்களை பொறுத்து இருக்கு. ஆனால் மொத்த தேவை 150ஆக இருக்கும் பட்சத்தில் மொத்த இருப்பு 150ஐ விட அதிகமாக இருந்தால் 150 தான் அனுப்பும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கணக்கில் புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ முதல் கேஸ் என்ன பண்ணோம், 2 ஈக்குவல் பார்த்தோம், 2 150 150 பார்த்தோம். இப்போ ரெண்டாவது கேஸில் என்ன பண்ணோம், மொத்த இருப்பை 160 ஆக்கிட்டோம், மொத்த தேவை 150ல் தான் வச்சுருந்தோம். இப்போ மூணாவது கேஸில் என்ன பண்ணுறோன்னா, மொத்தம் இருப்பை வந்து 150ஆக வைத்து விட்டு மொத்த டிமாண்டை வந்து இங்கே ஒரு 70 ஆக்கிடுறேன். இந்த 50 இல்லை இந்த 50 70 ஆக்கிடுறேன். ஆக மொத்த இருப்பு 150, மொத்த தேவை 170. நம்ம இப்படியே சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை கூட நம்ம பண்ணணும், அதை நான் செய்திருக்க வேண்டும், இப்போ அது செய்யலாம். இப்போ திருப்பி நம்ம வந்து ஈக்குவலே போட்டுடலாம். இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு போட்டுக்கலாம். இது 50 50. ஸோ முதல் கணக்குக்கு வந்துட்டோம், ஈக்குவலாக இருக்குது, 50 50 போட்டுக்கலாம். ஆக இப்போ பேலன்ஸ்டாக இருக்குது, மொத்தம் 150, தேவை 150. நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்ட் ப்ராப்ளம்னு பேர். மொத்த இருப்பு 150, மொத்த தேவை 150. ஆக ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்கும் பட்சத்தில் இது எல்லாத்தையும் லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஆக போடாமல் ஈக்குவல் டு ஆகவே நம்ம சால்வ் பண்ணலாம். அது எப்படி வருதுங்கிறத பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ திருப்பி
டேட்டாவுக்கு போயிட்டு சால்வருக்கு போயிட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் முதல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை மாடிஃபை சேஞ்ச் அப்படின்னு போட்டுட்டு நோ கன்ஸ்ட்ரெயின்ட் டு சேஞ்ச்னு வந்துடும். இதை சூஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் அப்படின்னு போட்டிங்கன்னாக்கா இது காட்டும். இதை ஈக்குவல் டு ஆக மாற்றி விடலாம். ஆட், கேன்சல். இரண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டை சூஸ் பண்ணி சேஞ்ச், அதையும் ஈக்குவல் டு ஆக மாற்றி விட்டு ஆட், கேன்சல் வந்துடுத்து. எல்லாமே ஈக்குவல் டு ஆகிடுது. இப்போ இதோட இது வந்து இதெல்லாம் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். இங்கே நான் மாற்றலை, அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் எல்லாமே ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அதையும் செய்து விடலாம். ஏன்னா இப்போ நம்ம என்ன உள்ள சால்வருக்குள்ளே என்ன போட்டிருக்கோம்னாக்க எல்லாமே ஈக்குவல் டுவாக போட்டிருக்கோம். இப்போ இப்படி போட்டிருக்கோம். அதுதான் இங்கே சால்வருக்குள்ளே போட்டிருக்கோம். இதை சால்வ் பண்ணோன்னாக்க அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் எல்லாமே ஈக்குவல் டுவாக வந்துடும். ஆக நீங்கள் புத்தகங்களில் படிக்கும் பொழுது பேலன்ஸ்ட் ப்ராப்ளமாக இருந்தால் எல்லாத்தையுமே ஈக்குவல் டுவாக போட்டு விடலாம் அப்படின்னு படிப்போம். அன்பேலன்ஸ்ட் ப்ராப்ளமாக இருந்தால் எல்லாத்தையுமே ஈக்குவல் டு ஆக போட்டு சால்வ் பண்ண முடியாது. எல்லாத்தையுமே ஈக்குவல் டு ஆக போட்டு சால்வ் பண்ணோன்னாக்க வேறு சில விஷயங்கள் வரும். அதுவும் என்ன ஆறுதுங்கிறத இப்போ நம்ம பண்ணி கொண்டிருப்பதனால் அதையும் பார்த்து விடலாம். இப்போ அன்பேலன்ஸில் நம்ம என்ன பண்ணோம், இதில் வந்து இதை 60 ஆக்கிடலாம். ஆக்கினோன்னாக்க என்ன ஆகும், மொத்த இருப்பு 160, மொத்த தேவை 150. ஆக அன்பேலன்ஸ்டாக இருக்குது. மொத்த இருப்பு அதிகம் மொத்த தேவையை விட, அனுப்ப முடியும். ஆனால் எல்லாம் ஈக்குவல் டு போட்டிருக்கோம். இப்போ போட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சால்வரில் போய் சால்வ் பண்ணோன்னாக்க சால்வர் குட் நாட் ஃபைண்ட் அ ஃபீஸிபிள் சொல்யூஷன். இந்த சிவப்பு ஆச்சரியக்குறி வந்துடுது. சத்தம் அதிகமாக வரவில்லை. ஏன்னாக்க நான் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட வால்யூமை குறைச்சி வச்சுருக்கிறதுனால சத்தம் வரல. உங்களுக்கு வால்யூம் நல்லா சிஸ்டமில் இருந்ததுனாக்கா பிங்குன்னு ஒரு சத்தம் வரும். சத்தம் நமக்கு தேவையில்லை. இந்த சிவப்பு ஆச்சரியக்குறி நமக்கு சொல்லிவிடும் ஏதோ பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு மேலே பார்த்தீங்கன்னா சால்வர் குட் நாட் ஃபைண்ட் அ ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஏன்னாக்கா நம்ம கன்ஸ்டன்ட் எழுதின விதத்தில் எல்லா கன்ஸ்டன்ட்டையும் நம்ம ஈக்குவேஷனாக போட்டுட்டோம். ஆக இது என்ன சொல்கிறதுன்னா 160ஐயும் எடுத்துக்கொண்டு 150 அனுப்ப வேண்டும். 160 வெளியில் எடுத்தாச்சு. ஆக அப்போ 160 வெளில எடுத்தாருன்னா 160 தானே அனுப்பணும். ஆனால் நம்மளுடைய தேவைகள் வந்து 150 தான் இருக்குது. அதனால் அது இன்ஃபீஸிபிள் காட்டுறது. ஆக அன்பேலன்ஸ்ட் ப்ராப்ளம் வரும்போது எல்லாத்தையும் ஈக்குவல் டு வச்சு போடக்கூடாது. அன்பேலன்ஸ்டாக ப்ராப்ளம் வந்துடுதுனாக்க இந்த ஈக்குவல் டு போடக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இப்போ என்ன பண்ணணும்னாக்க இந்த ஈக்குவல் டுவை போடாமல் நம்ம திருப்பி சால்வரில் போய் முதல் 3 கன்ஸ்ட்ரெயின்ட்டை சேஞ்ச் பண்ணி அதை லெஸ் தென் ஈக்குவல் டு ஆக மாற்றி ஆட், கேன்சல். அடுத்த 4 கன்ஸ்ட்ரெயின்ட்டை எடுத்துக்கொண்டு சேஞ்ச் போட்டு அதை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆக மாற்றி ஆட், கேன்சல், சால்வ் பண்ணோன்னாக்க இப்போ நமக்கு அழகாக ஆன்சர் வந்துடும். நம்ம முன்னாடி பண்ணால் போல் வந்துடும். 3வது சோர்ஸில் 60 இருக்குது, 50 தான் அனுப்பும். 4 டிமாண்டை பொறுத்த வரைக்கும் பண்ணிடும். இதை நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்க இது 3ஐயும் நம்ம லெஸ் தேன் ஈக்குவல் டு ஆக மாற்றி இருக்கிறோம். இந்த 4ஐயும் நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆக மாற்றி சால்வ் பண்ணியிருக்கோம். சால்வ் பண்ணும்போது அழகாக காமிச்சிடும். 160 இருக்குது, ஆனால் 150 தான் அனுப்புகிறோம் அப்படின்னு காமிச்சிடும். 3வது கேஸ் வந்து டிமாண்ட் அதிகம் சப்ளை கம்மி என்று எடுத்துக்கொள்வோம். ஆக இதை மறுபடியும் 150க்கே கொண்டு வந்து இதை வந்து 70ஆக மாற்றி விடலாம். இப்போ மொத்த இருப்பு 150 தான், மொத்த தேவை 170. இப்போ சால்வ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சால்வரில் போட்டு சால்வ் பண்ணும்போது மறுபடியும் நம்ம சிவப்பு ஆச்சரியக்குறி வந்துடுது. சால்வர் குட் நாட் ஃபைண்ட் அ ஃபீஸிபிள் சொல்யூஷன்னு சொல்லிடுது. ஆக பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைங்கிறது ரொம்ப எளிதாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம கையில் இருப்பு வந்து 150ஆக இருக்கும் பட்சத்தில்
எப்படி நம்மளால் 170 மீட் பண்ண முடியும்? மீட் பண்ண முடியாது. அதனால் அது சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம பொருட்கள் 150 பொருட்கள் இருக்கீங்க, அதை அனுப்பிச்சானாக்கா விற்க முடியும். ஆனால் அவங்க தேவை 170 தேவைங்கிறாங்க. அதனால் நம்ம தேவையை மீட் பண்ண முடியாதே ஒழிய நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? லாஜிக்கலாக கையில் இருக்கிற 150 அனுப்பிச்சுடலாம். 170 மீட் பண்ண முடியாது, ஆனால் 150 அனுப்பிச்சுடலாம். சிலருக்கு முழுசாக கிடைக்காம போகலாம். ஆனால் அவர்களால் அந்த நம்ம அனுப்பின 150 விற்று நமக்கு லாபத்தை அளிக்க முடியும். ஆக 170 டிமாண்டாக இருந்தால் கூட 150 கையில் இருக்கிறதுனால கையில் இருக்கும் 150 எவ்வளவு குறைந்த செலவில் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியாக வரும். இந்த கேள்வியை எப்படி தீர்வு பண்ணுறது, சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். இன்னும் பல விஷயங்களை இதில் பார்த்து கொண்டு இதை கையில் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பற்றியும் உங்களுக்கு அடுத்த பாடங்களில் விளக்குகிறேன். நன்றி.